ஏன்னு கேள்வி கேட்க முடியுமா? சில வேளைகள்ல நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பார். அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக தேவன் ஒரு சில காரியங்களை அவர் நீ நினைத்ததை, நீர் விரும்புகிறதை, நீர் எதிர்பார்க்கிறதை அடைத்து வைத்திருப்பார். சொல்லுங்க, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே. இது அன்னாள் ஒருவேளை கேட்டிருக்கலாம், நாம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும் தேவன் அவர்களை வெற்றி சிறந்தவர்களாக வைக்கிறதுக்கு தான் உங்களை அவர் தெரிந்திருக்கிறார். நீங்கள் தோற்று போகிறவர்களாக இருப்பதற்கு தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார்ங்கிறதா அவருடைய எதிர்பார்ப்பு நோக்கம். நீங்க தோற்று போக மாட்டீங்க. சொல்லுங்க, நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நான் தோற்று போக மாட்டேன். எதை சொன்னீங்க? ஹல்லேலூயா. நான் தோற்று போக மாட்டேன். எல்லா வழிகளும் அடைச்சிருக்கு, பிளாக், எல்லாம் பிளாக், அடைக்கப்பட்டிருக்கு. என்ன முயற்சி செஞ்சாலும் ஒண்ணும் நடக்கல. ஏன்? ஏன்னு கேள்வி கேட்க வேண்டாம். அவர் எதை செய்தாலும் உன் நன்மைக்கு ஏதுவாகத்தான் செய்வார். அவர் அடைச்சிருக்கிறது கூட உனக்கு நன்மை தான். ஸ்தோத்திரம். சொல்லுங்களேன், எங்க மழையே பெய்யலைன்னா பரவாயில்ல, வானத்தை அடைச்சிருந்தா பரவாயில்ல. வானம் அடைபட்டு போச்சு, மழை பெய்யல, ஆண்டவர் எலியாவை சும்மா விட்டுடுவாரா? எலியாவை போஷிக்கிறதுக்குன்னு பெரிய பிளான், திட்டம் தேவனிடத்தில் இருக்குது. எது அடைபட்டு கிடந்தாலும் ஒன்றை போஷிக்க வேண்டியது அவருடைய கடமை. எது அடைபட்டு கிடந்திருந்தாலும் ஒன்றை தேவன் வாழ வைக்க வேண்டியது, உனக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். இவைகளாம் ஒரு பிரயாசமும் பண்றதில்லை, ஆனா அவைகளையே தேவன் போஷிக்கிறார், உடுத்து வைக்கிறார்னா என்ன? என்ன அவருடைய சாயல்ல உருவாக்கின நான். என்னை குறித்து எவ்வளோ பெரிய திட்டம் அவர்கிட்ட இருக்கு. சொல்லுங்க, என்னை குறித்த ஒரு பெரிய திட்டம் என் தேவனிடத்தில் இருக்குது. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? என்னை குறித்த, வாயை திறந்து சொல்லுங்க, என்னை குறித்த ஒரு பெரிய திட்டம் என் தேவனிடத்தில் இருக்குது.